நீ அவமானப்படுவது அவர் சித்தம் என்றால் நீ அரியணையில் அமர்வதும் அவரின் திட்டம். ஆமென். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் அவமானப்பட்டு விட்டேன், நான் வெட்கப்படுத்தப்பட்டேனே என்று நினைத்து கலங்கி இந்த வேளையில் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், கர்த்தர் உங்களோடு என்று பேசுகின்றது. ஒருவேளை நீங்கள் அவமானப்படுவதை கர்த்தர் அனுமதித்திருப்பாரானால், இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்றார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பதும் என்னுடைய திட்டம் என்று. ஆம், அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை பிரபுக்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை வைக்க பண்ண போகின்ற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை நேசிக்கின்றபடினால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுடைய சிரசின் மேல் வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.